ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங். நான் தான் உங்களின் கார்த்திக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கண்டிஷனில் நியூ ஹோம் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த வீடை பற்றி தாங்க ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்குங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சென்டில் வந்து வீடு வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டில் எந்த மாதிரியான வசதி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங் இருக்குது, கிச்சன் 2 பெட்ரூம் வந்துடும், அது அட்டாச் டாய்லெட்டோட ஒரு பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வீட்டுடைய ஃப்ரெண்டு எலிவேஷன் ஒர்க்கை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்தளவுக்கு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீட்டுடைய ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமான மெட்டீரியல் கொடுத்துருக்குறாங்க. வீட்டுடைய ஃப்ரெண்டு டோர்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்திலான டோர் தாங்க போட்டிருக்கிறாங்க. இந்த வீட்டுடைய ஓனர் பார்த்தீங்கன்னா வீட்டை தன்னுடைய பர்சனல் யூஸுக்காக தான் கட்டியிருக்கிறாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறனால கொடுக்குறாரு. வீடுடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குதுங்க. இன்டீரியல் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க போட்டிருக்கிறாங்க. வீட்டுடைய ஃப்ரெண்ட் எலிவேஷன் பாருங்கள், அந்த நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. இந்த வீடோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி இருக்குதுங்க. இந்த ஹோமுடைய ஸ்டேர்கேஜ் ஏரியாவில் எந்த அளவுக்கு எலிவேஷன் வெளி டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அழகான ஒரு கண்ணாடி டிசைனோட நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்க்கிங் ஏரியா தாங்க. கார் பார்க்கிங் ஏரியா எந்த அளவுக்கு சைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, கார் பார்க்கிங் ஏரியாவில் எந்த மாதிரி கல் வந்து பதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் வந்து கார் பார்க்கிங் வந்து கல் வந்து பதிச்சிருக்கிறாங்க. டிசைனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குதுங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 12க்கு 16 அப்படிங்கிற விகிதத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. 1க்கு 1 அப்படிங்கிற விகிதத்தில் வந்து கல் வந்து பதிச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடிக்கு போகக்கூடிய படிக்கட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. மாடிக்கு போகக்கூடிய படிக்கட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் ஏரியா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் டாப் சீலிங் ஒர்க் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. வீட்டுடைய ஃப்ரெண்டு வாலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல் தான் பதிச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு அட்ராக்ஷனான லுக்கை வந்து எடுத்து கொடுக்குதுங்க. கார் பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய டாப் சீலிங்கை பாருங்கள் எந்தளவுக்கு லைட்டிங் சிஸ்டத்தோட நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. இந்த வீட்டுடைய ஃப்ரெண்டு டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே எந்தளவுக்கு டிசைனிங் பண்ணியிருக்காங்க, எந்தளவுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டுக்கு என்ட்ராகக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா கிரைனேட் தாங்க பதிச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டுடைய நிலை கதவு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தலான டோர் தாங்க போட்டிருக்கிறாங்க. டோரில் எந்தளவுக்கு அழகான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டுடைய ஹாலில் தாங்க நிற்கிறோம். ஹால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தான ஹாலை தாங்க கொடுத்துருக்குறாங்க. ஹாலோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 16 அப்படிங்கிற விகிதத்தில் வந்து ஹாலோடைய டிசைன் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த ஹாலில் ஒர்க் பாருங்கள் எந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க, அது போக எவ்வளோ வேலைப்பாடுகளோட பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். டாப் சீலிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு பூஜார் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோகேஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டுடைய தளத்தில் பார்த்தீங்கன்னா கிரைனேட் மாடலில் உள்ள டைல் தாங்க பதிச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலில் தான் இருக்கிறோம். ஹாலில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டுடைய ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கிரே கலரிலான டைல் வந்து பதிச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனல் லுக்காக இருக்குது. அது போக வீட்டில் தரையில் எதுவும் காரம் எதுவும் பட்டாலும் அந்தளவுக்கு வெளியே வந்து தெரியாது. இந்த வீட்டுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ரேட்டு தாங்க கம்மி, ஆனால் வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் குவாலிட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான மெட்டீரியல் குவாலிட்டி தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேலே டாப் சீலிங் பால் சீலிங்கை பாருங்கள் எந்தளவுக்கு வேலைப்பாடுகளும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. அடுத்து நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டோடைய கிச்சனை தாங்க பார்க்க போகிறோம். கிச்சனுடைய சைஸ் என்ன, எந்தளவுக்கு உள்ள குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். வீட்டோடைய கிச்சனில் என்ட்ராகக்கூடிய மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டுடைய கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற விகிதத்தில் வந்து கிச்சனை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டுடைய ஃப்ளோரில் எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா சேம் டைல் தாங்க பதிச்சிருக்கிறாங்க. கிச்சனுக்கு தனியாக பெட்ரூம் தனியாக அப்படிங்கிற டைல் கிடையாது. எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா சேம் டைல் தாங்க பதிச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சாமான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மில்லியன் கம்பெனிக்குள்ளே தான். மில்லியன் கம்பெனிக்குள்ளே ப்ராடக்ட் ஃபுல்லாக எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்ணிக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. தண்ணி பார்த்தீங்கன்னா எப்போதுமே தாராளமாக இருக்குங்க இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும். கிச்சனுடைய சுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் வச்சுருக்குறாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சமையல் செய்யும்போது எந்த ஒரு ஆயில் கரையானாலும் சரி சுவர்களில் வந்து படாது, டைலில் படும். அது மூலமாக ஈஸியாக நீங்கள் வந்து க்ளீனிங் பண்ண முடியும். இந்த வீடியோடைய பிளான் மற்றும் வீடியோடைய ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த வீடியோடைய புகைப்படங்களை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றும் வீடியோடைய பிளான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கில் தான் கொடுத்துருக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்கில் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய டேரக்ட் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி போகிறதுக்கான ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி டோர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமோடைய டோர் தாங்க பார்க்குறோம். டோர் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான டோர் போட்டிருக்காங்க, பிளைவுட் டோர் போட்டுருக்காங்க. டிசைன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லாங்க. வீட்டுடைய ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட சைஸ் 10x11 அப்படிங்கிற விதத்தில் வந்து ரூம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுடைய வாலில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 3 பாத் சேனல் ஒன்றும் 2 பாத் சேனல் ஒன்றும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11 அப்படிங்கிற விதத்தில் வந்து இருக்குதுங்க. இந்த பெட்ரூமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஷவர் இருக்குதுங்க. வீட்டில் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே டைல் தாங்க போட்டிருக்குறாங்க. இந்த அட்டாச்சு டாய்லெட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க, பிவி ஸ்டோர் வந்து போட்டிருக்குறாங்க. இந்த பாத்ரூமுடைய சுவர்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைல் தாங்க வச்சிருக்கிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவர்களில் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது வாட்டர் மூலமாக. கீழே ஃப்ளோரில் யூஸ் பண்ணிக்கூடிய டைல் பார்த்தீங்கன்னா கிரிப்பான டைலில் தான் கொடுத்துருக்குறாங்க. தண்ணி படாலும் சரி கால் வந்து சீக்கிரம் வலிக்க விடாது. நெக்ஸ்ட் வந்து அடுத்த பெட்ரூம் வந்து பார்க்கலாம். பெட்ரூம் பெட்ரூமுடைய வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கலர் கொடுத்துருக்குறாங்க. லைட் க்ரீன் மற்றும் டார்க் க்ரீன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் சன்னல் பார்த்தீங்கன்னா 2 பாத் சன்னல் வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இடம் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பொருள் வந்து நீங்கள் வைக்கிறதுக்கான இடம் வந்து தனியாக ஒதுக்கி விட்டுருக்குறாங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமுடைய சுவர்கள்லையும் பார்த்தீங்கன்னா டைல் தாங்க பதிச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒர்க் ஆகட்டும், ஃப்ளம்பிங் ஒர்க் ஆகட்டும், எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான ப்ராடக்டாக தாங்க போட்டிருக்கிறாங்க. இந்த வீட்டில் டாப் சீலிங் ஒர்க் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க எல்இடி லைட்டோட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய கார் பார்க்கிங் ஏரியா போய்ட்டு கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு போய் பார்க்கலாம். மாடியில் வந்து இடமமைப்பு எப்படி இருக்குது, சுற்றுப்புற சூழ்நிலை வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படிக்கட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் மோட்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சின்ன வாஷிங் ஏரியா, அதாவது துணி துவைக்கிறதுக்கான ஏரியா வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய மாடியில் போய் மாடியில் வந்து இடமமைப்பு எப்படி இருக்குது, சுற்றுப்புற சூழ்நிலை வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீட்டோடைய மாடியில் பார்த்தீங்கன்னா 3 லேயர் வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. படிக்கட்டில் ஏறக்கூடிய ஸ்டெப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டைல் தாங்க பதிச்சிருக்கிறாங்க. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எப்போதுமே உங்களுக்கு குளுமையான காற்று தாங்க இருக்கும் எப்போதுமே. ஏன்னா குற்றாலம் பக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு குளுமையான காற்று தான் எப்போதுமே இருக்கும். இந்த வீடை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வந்து சிங்கிளாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா வீடு சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து இருக்குதுங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்லா இயற்கை சூழ்நிலையில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்களுக்கு ஒரு ஏற்ற அழகான வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. இந்த வீடு இப்போதைக்கு கரண்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கொட்டாக்குளத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீட்டுடைய ப்ரைஸ் அமௌண்ட்டை எந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 33 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. நெகசபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம். இந்த வீட்டை பற்றி மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய புகைப்படங்களை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றும் வீட்டுடைய பிளான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் தான் கொடுத்துருக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீட்டை பற்றி மேலும் விவரங்கள் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணி போங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் அங்கே தாங்க இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோ கிளரிட்டி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாட்டி இந்த வீடியோக்கு என்னுடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.